ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட் என்ன சிலபஸில் கவர் பார்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சட்ட திருத்தம். ஓகேவா? ஸோ சட்ட திருத்தத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேருந்துமே வந்து 2லேருந்து 3 வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டுமே 2லேருந்து 3 வினாக்கள் வந்து கேட்குறாங்க. மேக்ஸிமம் அதாவது மினிமம் ஒரு கொஸ்டினாவது வந்து இந்த சட்டத்தை வந்து கேட்டுறாங்க. ஓகேங்களா? டைரெக்டாக இன்டைரக்டாக வந்து ஒரு சில கொஸ்டினும் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி பார்த்தாலுமே நம்ம தவிர்க்க முடியாத ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்ட திருத்தம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டாப்பிக்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி வந்து நம்ம ஓவர்வியூ கொடுத்தாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணைகள் தனியாக போட்டிருக்கோம், விதிகள் தனியாக போட்டிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விதிகள் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி 25 பகுதிகள் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பேலன்ஸாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த சட்ட திருத்தம் மட்டும்தான். ஸோ இது போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலிட்டி வந்து 100% வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ கிட்டத்தட்ட பாலிட்டி வந்து முழுசாகவே முடிச்சாச்சுன்னே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பாலிட்டியில் வந்து கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. இருக்குது, நிறைய இருக்குது. பாலிட்டி கொடுக்குன்னா வந்து இஷ்டத்துக்கு கொடுத்துட்ருக்கலாம். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே பாலிட்டியில் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பகுதி கூட இல்லை. ஓகேங்களா? அதனால் இதை நீங்கள் நல்லா படித்தாலே போதுமானது. பாலிட்டியில் கேட்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டினுக்கு வந்து உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மொத்தமாக வந்து இதில் வந்து 110க்கும் மேற்பட்ட சட்டத்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஆனால் அந்தளவுக்கு நம்ம வந்து படிக்க போகிறதில்ல. வெறும் 30 சட்ட திருத்தங்கள் தான் படிக்க போகிறோம். எவ்வளோ? வெறும் 30 தான். ஓகேவா? ஸோ நான் காலைல லைவ் போடும்போது கிட்டத்தட்ட 40 சதவீதம் சொல்லியிருந்தேன். ஆனால் 40 தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா குரூப் 4 லெவலுக்கு நீங்கள் வந்து ஒரு குரூப் 4 குரூப் 2 இந்த 2 எக்ஸாமுக்கு எடுத்தாலும் சரி இந்த 30 சட்ட திருத்தங்களை தரவாக நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். வினாக்கள் வந்து ரிப்பீட்டடாக இந்த 30 சட்டத்திருத்தம் கேட்டிருக்காங்க. அப்படியே வேறு எதனா கேட்கும்போது கூட நீங்கள் இந்த 30 சட்டத்திருத்தத்தை நல்லா படித்தாலே போதும். இதையே நீங்கள் வச்சு என்ன பண்ணலாம், அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் சட்டத்திட்டம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்திய அரசியல் சட்டம் எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா ஜனவரி 26, 1950. சரியா? ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லா சட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்டுச்சு. ஸோ அப்போ கொண்டு வந்தப்பட்ட அந்த அரசியமைப்பு சட்டத்தை என்னாச்சு, அந்த அரசியமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டத்திருத்தத்தில் அவ்வப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா திருத்தங்கள் மேற்கொண்டாங்க. அதுதான் நம்ம அரசியமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம தெரிவித்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியமைப்பு சட்ட திருத்த முறையை நம்ம எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்க நாட்டு அரசியமைப்பு சட்டம் தான் இந்த சட்ட திருத்த நடைமுறை. அதாவது அரசியமைப்பு சட்டம் அந்த நடைமுறைக்கு ஏற்றாறு போல அந்த அரசியமைப்பு சட்டத்தில் ஏதாவது ஒரு திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த ஒரு நடைமுறை தென்னாப்பிரிக்க நாட்டு அரசியமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்ம மேற்கொள்ளணும். ஓகேவா? இதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 20. சரிங்களா? இதையும் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. பகுதி 20 எதை பற்றி சொல்லுது? அரசியமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 368. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. இந்த 3 கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஓகேவா? அரசியமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி வந்து பகுதி 20, விதி 368 எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்க நாட்டு அரசியமைப்பு சட்டம் இருக்கப்பட்டது. ஓகேவா? சரிக்கு அரசியமைப்பு சட்ட திருத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறைகள் மூலமாக எத்தனை வகைகள் கொண்டதுன்னா 3 வகை. 3 வகை அல்லது 3 முறைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த அரசியமைப்பு சட்டத்தை எங்கே பண்ண முடியும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? நீதிமன்றத்திலையோ இல்லை சட்டமன்றத்திலையோ இந்த அரசியமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள முடியாது. ஸோ அரசியமைப்பு சட்டத்தில் ஏதேனும் கூடுதலாக இல்லை குறைவாக சேர்க்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் என்றால் அது தொடர்பான திருத்த மசோதா எங்கே தான் கொண்டு வரணும்? நாடாளுமன்றத்தில் மட்டுமே கொண்டு வர முடியும். ஓகேவா? அப்போ அரசியமைப்பு சட்டத்தை திருத்தும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம். ஓகேவா? ஏன்னா நம்ம அரசியல் சட்டத்துக்குள்ளே போகல. ஆனால் அதில் என்ன கொஸ்டின் சொல்லியிருக்கோம்? பகுதி 20 சொல்லியிருக்கோம். தென்னாப்பிரிக்கா ஆர்டிகல் 368 அதே மாதிரி 3 முறை அல்லது 3 வகை திருத்தக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே இருக்கிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் அரசியமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும். இதுலேருந்து ரிப்பீட்டாக கொஸ்டின் வந்து என்ன பண்ணிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வந்து அடிக்கடி கேட்டே இருக்காங்க. இதை ஃபஸ்ட் நோட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நம்ம திருத்த முறையை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, என்னென்ன திருத்தங்கள் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான திருத்தம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். ஆனால் கேட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதில் தான் வரும். ஓகேங்களா? அதை மட்டும் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ முதல் சட்ட திருத்தம்
ஓகே. முதல் சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட அடுத்த வருஷமே, முதல் வருஷமே கொண்டு வந்தாங்க. ஏன்னா 1950 தான் கொண்டு வந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம், நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு. அப்போ நடைமுறைப்படுத்த ஓராண்டிலே கொண்டு வரப்பட்டுச்சுதான் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்த முதல் திருத்தத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. ஓகேவா. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது 8 அட்டவணைகள் கொண்டு வரப்பட்டன. தற்போது எவ்வளோ இருக்குது? 12 அட்டவணை இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போது முதல் சட்டத்தையும் என்ன பண்ணாங்க? 9வது, ஏன்னா ஆல்ரெடி 8 அட்டவணை இருக்குங்களா, 9வது அட்டவணையை வந்து புதுசாக சேர்த்தாங்க. இதை டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஓகேவா. எந்த சட்ட திருத்தத்தின்படி 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது? எது அப்படின்னா 1வது சட்ட திருத்தம். எப்போ? 1951. ஓகேவா. இது நிலச்சீர்திருத்தம், இந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, ஸோ இது எல்லாமே இந்த முதல் 9வது அட்டவணை படி என்ன பண்ணாங்க? சேர்த்து வச்சாங்க. ஓகேவா. ஸோ இந்த 9வது அட்டவணை என்ன சொல்லுது? அது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. இந்த 9வது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா, நீதி புனராய்வு செய்ய இயலாத சட்டங்கள். என்னது? நீதி புனராய்வு. ஓகேவா. இந்த நீதி புனராய்வு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து சட்டப்பேரவை இருக்குது, இந்தியாவில் நாடாளுமன்றம் இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்பப்போ ஒரு மசோதா கொண்டு வந்து அதை நிறைவேற்றி சட்டமாக மாற்றுவாங்க. ஓகேவா. அது ஒரு மசோதா தான் சட்டமாக மாற்ற முடியும். ஓகேவா. அவ்வாறு சட்டமன்றத்தில் அல்லது நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படக்கூடிய மசோதாக்கள் சட்டமாகப்பட்டு விட்டன எனால், ஓகே, அவ்வாறு சட்டமாக்கப்பட்ட சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு உள்ளதா இல்லையா என்பதை பற்றி ஆராய யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா, நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய அந்த சட்டங்களை வந்து நீதி புனராய்வு செய்யும் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த சட்டப்பேரவைக்கு இருக்கு, அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஓகேவா. ஸோ அந்த நீதி புனராய்வு செய்யும், அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சட்டம் நான் கொண்டு வரேன், இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வரேன் அப்படின்னா அது அரசியல் சட்டத்துக்கு முரணா இருக்கக்கூடாது. ஓகே. அப்படி முரணா இருக்கா இல்லையானதை பற்றி ஆராய்வு தான் நீதி புனராய்வு. அந்த நீதி ஆராய்வு தான் அந்த நீதிமன்றத்தால் ஆராயக்கூடிய, அதுதானே சொல்றாங்க நீதி புனராய்வு. ஓகேவா. அது அரசியல் சட்டத்துக்கு முரண்பாடாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணாங்க? திருத்த சொல்லி வந்து மேற்கொள்வாங்க. ஓகேவா. ஸோ நல்லா கவனிச்சிங்க. 9வது அட்டவணை, 1வது சட்ட திருத்தம் 1951 கொண்டு வரப்பட்டது. நிலச்சீர்திருத்தம், அப்புறம் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது, அது வந்து இதில் சேர்த்தாங்க. ஜமீன்தாரி முறை, நிலச்சீர்திருத்தம், இது ரெண்டுமே இந்த 9வது அட்டவணை சேர்த்தாங்க. அப்படி என்ன 9வது அட்டவணை இருக்கு? நீதி புனராய்வு செய்ய இயலாத சட்டங்கள் இதில் சேர்க்கப்பட்டன. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா, சட்டப்படி தப்பா இருக்கும் ஆனால் நியாயப்படி சரியா இருக்கும், அந்த மாதிரியான சட்டங்கள் இதில் சேர்த்தாங்க. சட்டப்படி சரியா இருக்கும் ஆனால் நியாயப்படி என்ன இருக்கும்? சரி, சட்டப்படி தப்பா இருக்கும் ஆனால் நியாயப்படி மனசாட்சிப்படி பார்த்தா அப்படின்னா அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஆனால் சட்டத்துக்கு முரணாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சட்டங்களை எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா இதில் வந்து நீதி புனராய்வு செய்ய முடியாது. அதாவது 9வது அட்டவணையில் ஒரு சட்டத்தை வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ண முடியாது? உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ நீதி புனராய்வு செய்ய முடியாது. அதே மாதிரி நீதி புனராய்வு செய்ய இயலாத சட்டங்களை இந்த அட்டவணை 9ல் வச்சாங்க. ஓகேவா. நான் வச்சுங்க அட்டவணை 9 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய எக்ஸாம்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. நம்ம தமிழ்நாடு சம்பந்தமான ஒரு சட்டத்திட்டமும் இந்த 9வது அட்டவணையில் இருக்கு. ஓகேவா. அது வந்து யாருக்கு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. நம்ம சொல்ல பத்தி அந்த 69% இடஒதுக்கீடு, இந்த 69% இடஒதுக்கீடு இந்த 9வது அட்டவணையில் தான் இருக்கு. என்னது? இந்த 69% இடஒதுக்கீடு எதில் இருக்கு? இந்த 9வது அட்டவணை தான் இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு சிறப்புமிக்க ஒரு சட்டத்தை இதில் வந்து ஏற்றிருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஓகேவா. இதை மட்டும் நான் வச்சுங்க. ஓகே. அடுத்து அதுக்கப்புறம் எந்த சட்டத்தும் முக்கியமானது இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7வது சட்ட திருத்தம் 1956 கொண்டு வரப்பட்ட 7வது சட்ட திருத்தம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில மறுசீரமைப்பு பற்றி சொல்லுது. அது என்ன சார் மாநில மறுசீரமைப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் இந்திய அரசு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது ABCD அப்படின்ற வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நிலப்பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாகாணங்களை வகைப்படுத்தியிருந்தாங்க. ஓகேவா. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மொழிவாரி மாநிலங்கள் கோரி நிறைய பேர் வந்து போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு மாநிலம் அப்படின்னா நிறைய மாநிலங்களுக்கு போகுது. ஓகேவா. ஸோ அப்போ ஒரு சில குறிப்பிட்ட சலுகை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலம் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. ஏன்னா இது வந்து 1956 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்றவர், பொட்டி ஸ்ரீராமுலு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா அப்படின்ற தனி மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்துவார். ஓகேவா. அது மிகப்பெரிய கலவரமாக வெடிக்கும். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரிக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா. இது முதல் மொழிவாரி மாநிலம் இது ஆந்திரா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம்
ஓகே, மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டு அதன்படி மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவில் 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசமும் சேர்க்கப்பட்டது. ஓகேவா, நான் சொல்ல அப்படியே வந்து சும்மா வந்து வீடியோ பார்க்கறதுலாம் எந்த பலனும் கிடையாது. இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டு பேன் எடுத்து நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, நான் இதில் இருக்கக்கூடிய அந்த அட்டவணை மட்டும் சொல்லலை, அது தொடர்பான எக்ஸ்ட்ரா தகவல் நான் சொல்கிறேன். ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த விதமான பலனும் யாருக்கும் வராது. ஓகேவா, இது வரைக்கும் நோட் பண்ண பரவாயில்ல, தயவு செஞ்சு போயிட்டு ஒரு நோட் எடுத்து நான் சொல்லதான் நோட் பண்ணிங்க. ஓகேவா, அப்போ மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் 1956 கொண்டு வரப்பட்ட 7வது சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டன. ஓகே, அந்த மாநில மறுசீரமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. இந்த 14 மாநிலங்கள் நம்ம தமிழ்நாடு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக தமிழ்நாடு இருக்கு. ஓகேவா, அடுத்தது இந்த 8வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா 1959 ஜமீன்தாரி முறை கிடையாது. ஓகே, இது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து என்ன எடுத்து அப்படின்னா, அதாவது எஸ்சி எஸ்டி அப்புறம் ஆங்கிலோ இந்தியன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். இது நோட் பண்ணிங்க, இது தப்பாக இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிங்க. அடுத்தது 10வது அட்டவணை, 10வது சட்டத்திட்டம் 1961 கொண்டு வரப்பட்ட 10வது சட்டத்திருத்தத்தின்படி இந்திய ஒன்றியத்தில் தத்ரா மற்றும் நகர், அதாவது தாத்ரா நாகர் ஹைவேலின்னு சொல்லுவாங்க, தாத்ரா மற்றும் நாகர் ஹைவேலி இணைக்கப்பட்டது. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. இது 10வது சட்டம் தாத்ரா நாகர் ஹைவேலி, அது வந்து ஒரு யூனியன் பிரதேசமா இப்போ இருக்கு. ஓகே, அது என்ன பண்ணாங்க, 1961 கொண்டு வரப்பட்ட 10வது சட்டத்திருத்தம்படி சேர்க்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 11வது சட்டத்திருத்தம், இதுவும் 1961 தான் கொண்டு வரப்பட்டுச்சு. இதன் மூலமா நாடாளுமன்றத்தில் 2 அவைகளின் கூட்டத்திற்கு பதிலாக ஒரு தேர்வாளர் குழு உதவுவதன் மூலம் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைமுறை மாற்றினர். அதாவது துணை குடியரசுத் தலைவர், ஓகேவா, துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நடத்துவாங்க. அதாவது மக்களவை மாநிலம் இது ரெண்டுத்துக்கும் கூட்டத்தை கூட்டி தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா 2 அவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் தான் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போடுவாங்க. ஓகேவா, ஆனால் அந்த முறையை, அந்த கூட்டுன்ற முறையை மாற்றி தேர்தல் குழு, அதாவது எலக்டோரல் காலேஜ், ஓகே, அதாவது தேர்தல் கல்லூரி அப்படின்ற ஒரு புது கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா, அப்போ இது எப்படி ஆச்சுன்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையில் மாற்றம், இதில் நோட் பண்ணிங்க. ஓகேங்களா, துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது சரிங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12வது சட்டத்திருத்தம், இது ரொம்ப முக்கியமானது. 1962 கொண்டு வரப்பட்ட 12வது சட்டத்திருத்தத்தின்படி, ஓகேவா, இந்திய ஒன்றியத்திலிருந்து கோவா, டாமன் டையூ ஆகிய பகுதியில் இணைக்கப்பட்டது. கோவா, டாமன் டையூ போன்ற பகுதியை இணைச்சாங்க. ஓகே, நான் வச்சுங்க. அடுத்தது 13வது திருத்த சட்டம், இதன்படி 1962 நாகாலாந்து ஒரு மாநில அந்தஸ்து வழங்கியதோடு அதற்கான சிறப்பு ஏற்பாடு செய்யப்படுது. ஸோ அப்போ நாகாலாந்துக்கு மாநில அந்தஸ்து வந்து வழங்கினாங்க. அதை பற்றி சொல்லக்கூடியது 1962 கொண்டு வரப்பட்ட 13வது சட்ட திருத்தம். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1960 அதே வருஷத்துல 14வது சட்டத்திருத்தம். நல்லா கவனிச்சுங்க, இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 3 சட்ட திருத்தம். ஓகேவா, 1961 பார்த்தீங்கன்னா 2 சட்ட திருத்தம், 10 மற்றும் 11. ஓகேவா, அதே மாதிரி 1962 என்ன பண்ணிருப்பாங்க, 3, 12, 13, 14 இந்த 3 சட்ட திருத்தங்களை 1962 பண்ணியிருப்பாங்க. அந்த 14வது சட்டத்திட்டம் என்ன அப்படின்னா, இந்திய ஒன்றியத்தில் பாண்டிச்சேரி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர் கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ பிரெஞ்சுக்கார என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை இந்தியா கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. இது ரொம்ப முக்கியமாக இதை டிஎன்பிசி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநில மறுசீரமைப்பு ரொம்ப நிறைய வாட்டி ரிப்பீட்டாக கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் சட்டத்திட்டம் இதை வந்து ரிப்பீட்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி, ஓகே. அடுத்தது 15வது, இது ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிசி கேட்ட ஒரு கொஸ்டின். 1963 கொண்டு வரப்பட்ட 15வது சட்டத்திட்டத்தின்படி என்ன பண்ணுவாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவருடைய ஓய்வு பெறும் வயது ஆக்சுவலாக 60 இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, 62 உயர்த்திருக்காங்க. இப்போ 62 தான் இருக்குது. ஓகேவா, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம், ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு என்ன இருக்குது, 65 வயது அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு, 60 வயசு தான் இருந்துச்சு. அது இப்போ என்ன மாதிரி இருக்குது, 62 வயசாக மாறி இருக்கு. ஓகேவா, 63 கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் 15வது சட்டத்திருத்தம். ஓகேவா, அதன்படி 60 to 62. ஓகே, 60 to 62 63வது வருஷம் 156 அப்படின்னு அவசியம் ஷார்ட்கட். ஓகேவா, அடுத்து வேற என்ன இருக்குது அப்படின்னா
18வது சட்டத்திருத்தம் 1966 கொண்டு வரப்பட்ட 18வது சட்டத்தின்படி ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க இது வழிவகை செய்கிறது. ஓகே, அதாவது ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கத்தும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசத்தை வந்து உருவாக்கத்துக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு இடையான யூனியன் பிரதேசத்தையோ ஒன்றாக இணைத்து ஒரு புதிய மாநிலத்தை அல்லது ஒரு புதிய யூனியன் பிரதேசத்தை உருவாக்க உண்டான எல்லா அதிகாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் என்ன அப்படின்னா 1966 கொண்டு வரப்பட்ட 18வது சட்டத்திருத்தம். ஓகேவா? ஸோ இதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் பார்த்தீங்களா, அந்த பஞ்சாப் வந்து ரெண்டா பிரிச்சிட்டாங்க. ஓகேவா? பஞ்சாப், ஹரியானா. ஓகேவா? இந்த பஞ்சாப்ன்ற மாநிலம் தான் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டா வந்து பிரிச்சுட்டு பஞ்சாப், ஹரியானான்ற இந்த 2 மாநிலங்களா பிரிச்சுட்டாங்க. இதை பிரிச்சதோட மட்டும் இல்லாம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைநகரை வச்சோம். பொதுவான தலைநகரை வந்து சண்டிகரை நியமிச்சாங்க. இந்த சண்டிகரை ஒரு யூனியன் பிரதேசமா அறிவிச்சாங்க. ஓகேவா? இவ்வளவு சிறப்பு மிக்கது வந்து இந்த 1966 கொண்டு 18வது சட்டத்தின்படி என்ன பண்ணாங்க, பஞ்சாப் மாநிலத்தை ரெண்டா பிரிச்சாங்க. ஓகேவா? அப்ப என்னபடி பஞ்சாப் ஆல்ரெடி இருக்குது, பஞ்சாப் தான். அதுல இருந்து பிரிச்சு என்ன பண்ணாங்க, புதுசா ஒரு மாநிலமா ஹரியானான்ற மாநிலத்தை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய 2 மாநிலத்துக்கும் சண்டிகர் அப்படின்ற ஒரு பொது தலைநகர் அறிவிச்சாங்க. நல்லா கவனிச்சுங்க. இப்ப நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாநிலங்களுக்கு ஒரே தலைநகர் இருக்கக்கூடிய அந்த தலை எதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் தான். ரொம்ப முக்கியமான வச்சுங்க, சண்டிகர் வந்து ஒரு திட்டமிடப்பட்ட நகரம். ஓகே, வெல் பிளான்டு சிட்டின்னு சொல்லுவாங்க. அது சண்டிகர். அது வந்து யூனியன் பிரதேசமாகவும் இருக்கு. ஓகே, நம்ம வந்து பாலிட்டியில் வந்து படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தலைநகர், அதாவது உயர்நீதிமன்றமானது 2 மாநிலங்களுக்கு செயல்படுது. 2 மாநிலங்களுக்கும் ஒரு உயர்நீதிமன்றத்துக்கும் பொதுவாக சண்டிகர் உயர்நீதிமன்றம் செயல்படுது நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அந்த 2 மாநிலம் என்ன அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா. அந்த ஒரு யூனியன் பிரதேசம் என்னன்னா சண்டிகர். இது 3த்துக்குமே சண்டிகர் உயர்நீதிமன்றம் தான். ஓகேவா? அந்த சிறப்பு மிக்க வந்து அந்த ஒரு சட்ட திருத்தம் வந்து எப்போ மேற்கொண்டாங்க, 1966 கொண்டு வரப்பட்ட 18வது சட்டத்தின்படி. ஓகேங்களா? நான் வச்சுங்க. அடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டீம் மிஸ் கேட்டிருக்காங்க. 1967 கொண்டு வரப்பட்ட 21வது சட்டத்தின்படி 8வது அட்டவணையில, ஓகே, 8வது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளை பற்றி சொல்லுது. அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் சொல்லுது. ஆல்ரெடி 14 மொழிகள் வந்து அரசமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போதே வந்துச்சு. ஓகே, ஆல்ரெடி 14 மொழிகள் வந்து அரசமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போதே வந்துருச்சு. புதுசா வந்து 15வது மொழியாக சிந்தி மொழி அறிவிச்சாங்க. புதுசா 15வது மொழியா சிந்தி மொழி அறிவிச்சாங்க. ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1967 கொண்டு வரப்பட்ட 21வது சட்டத்தின்படி 8வது அட்டவணையில் சிந்தி மொழி 15வது மொழியா சேர்த்தாங்க. ஞாபகம் வச்சுங்க, சிந்தி 15வது மொழி. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான 1971 கொண்டு வரப்பட்ட 24வது சட்டத்திருத்தம். ஓகே, 1971 கொண்டு வரப்பட்ட 24. ஓகேங்களா? பாருங்க, அடுத்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 40 சட்டத்திருத்தம் வந்துடும். இது ரொம்ப இந்த இயர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான இயர் நம்ம சொல்லலாம். ஏன்னா 1971 டு 1976க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 20+ சட்டத்திருத்தம் வந்து உருவாயிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்க தான் போறீங்க, நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. 1971ல் 24 சட்டத்திருத்தம். ஓகேவா? அதன்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா அடிப்படை உரிமை உட்பட அரசமைப்பின் எந்த ஒரு பகுதியை திருத்தி நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை அதாவது என்னன்னா அடிப்படை உரிமைகள் உட்பட அரசமைப்பு சட்டத்தில் கூட எந்த ஒரு பகுதியும், அந்த 25 பகுதி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பகுதியும் திருத்தும் அதிகாரம் யாரு கொடுத்தாங்க, பாராளுமன்றத்துக்கு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள்ங்க இது. ஓகேவா? என்னது அடிப்படை உரிமை மட்டும் இல்லை, அதாவது அரசமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு பகுதியுமே திருத்துவதற்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அப்போ ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா இந்திய அரசாங்கம் ஒரு நாடாளுமன்ற முறையிலான அரசாங்கம். இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்திய அரசாங்கம் என்னது, ஒரு நாடாளுமன்ற முறையான அரசாங்கம் அப்படின் போது எல்லா அதிகாரம் யாருக்கு இருக்கு, நாடாளுமன்றம் தான் இருக்கு. அதன் அடிப்படையில அடிப்படை உரிமை உட்பட அனைத்து அரசமைப்பு சட்ட விதியும் மாற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்கு, நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. ஓகேவா? சோ இது தொடர்பான அந்த அரசமைப்பு திருத்த மசோதாக்கு கண்டிப்பா என்ன பண்ணும், குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாகணும். இந்த சட்ட முன்வரைவுக்கு என்ன பண்ண, கண்டிப்பா குடியரசு இந்த அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண, குடியரசுத் தலைவர் சட்ட முன்வரை, அதாவது பார்த்தீங்கன்னா
ஒப்புதல் அளிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஓகே, கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சாகணும், குடியரசுத் தலைவர், வேறு வழியே கிடையாது. ஓகேவா, மற்ற அரசுகளும் பார்த்தா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து மறுசீலனை பண்ணலாம். ஆனால் இது என்ன பண்ண கண்டிப்பாக ஒப்புதல் அளித்தே ஆகணும். அப்போ அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் தொடர்பான மசோதா இருக்கு, குடியரசுத் தலைவர் சட்ட முன்வரைவு கண்டிப்பாக அளிக்க வேண்டும், அது கட்டாயமாக்கிட்டாங்க. ஓகேவா, இந்த 24 சட்டம் ரொம்ப முக்கியமானது, 1971. அடுத்து பாருங்க, 1970 அதே வருஷத்தில் கொண்டு 26வது சட்டத்தின்படி சுதேச அரசுகள் முன்னாள் ஆட்சியாளர்களின் தனிச்சிறப்பு மற்றும் சலுகைகள் அகற்றப்பட்டன. அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா மன்னர் மானியத்தை ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா நல்லா கவனிச்சிங்க, 1950 இந்தியா வந்து ஒன்றிணைக்கும் போது 565 சமஸ்தானங்கள் இருந்துச்சு, 565 சுதேச சமஸ்தானங்கள் இருந்துச்சு. ஓகேவா, இந்த 565 சுதேச சமஸ்தானங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா போயிட்டு அவர் இணைக்கும் போது இதில் 3 பகுதி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஹைதராபாத் போன்ற பகுதியை தான் வந்து போராட இணைச்சிருப்பாங்க, மீதி பகுதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருப்பாங்க, ஒப்பந்தமாக இணைச்சிருப்பாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க, மானியம் வாங்கியிருப்பாங்க. மன்னர் மானியம் அப்படின்னா அந்த ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சலுகை மூலமாக ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த பகுதி எங்களுக்கு கொடுத்தாங்களா அதுக்காக. இது என்னாச்சுன்னா ஒரு கட்டத்தில் அந்த இந்திய வருவாயில் மிகப்பெரிய தாக்கத்தை பிடிச்சி இதுக்குண்டான செலவே அதிகமாக போகுது. பட்ஜெட் போடும்போது பார்த்தோன்னா இதுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியே அதிகமாக போகுது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணால் அந்த மன்னர் மானியத்தை ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சது யார் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, ஆனது மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது. ஒழித்தது யாரு, இந்திரா காந்தி அம்மையார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்தது ஓகேப்பா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1971 கொண்டு வரப்பட்ட 27வது சட்ட திருத்தம். 1971 அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 27 சட்டம் என்ன பண்ணுறாங்க, சில ஒன்றிய ஆளுகை உட்பட்ட பகுதிகள் நிர்வாகிகளுக்கு அவசர பிறப்புக்கான ஒரே நிமிஷம் இருங்க. சில ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளின் நிர்வாகிகளுக்கு அவசர சட்டம் பிரசுரிப்பதற்காக அதிகாரம் அளித்தனர். ஓகேவா, இந்த 1971 கொண்டு வரப்பட்ட 27வது சட்டத்தின்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மணிப்பூர் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலம் உருவாக்கியிருப்பாங்க. என்னது, மணிப்பூர் மற்றும் திரிபுரா இந்த 2 மாநிலங்களும் இந்த 1971 கொண்டு வரப்பட்ட 27வது சட்ட திருத்தத்தின்படி தான் சேர்த்திருப்பாங்க. என்னது, மணிப்பூர், திரிபுரா. இதில் இல்லை, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, 71 27வது சட்ட திருத்தம், மணிப்பூர், திரிபுரா, மதி. ஓகேவா, நான் வச்சுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இது 1972 கொண்டு வரப்பட்ட 31வது சட்டத்தின்படி என்ன பண்ணாங்க, மக்களவையின் எண்ணிக்கையை 525 545 உயர்த்தினாங்க. ஓகேவா, பொதுவாக வந்து மக்களவை உறுப்பினர் வந்து எப்படி உயர்த்துவாங்க, மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் மக்களவையுடைய மொத்த உறுப்பினர் வந்து நியமனம் பண்ணுறாங்க. அதிகபட்ச உறுப்பினர்கள் 552 பேர், தற்போது இருக்காங்க 545 பேர் இருக்காங்க. ஸோ அப்போது கடைசியாக எப்போ உயர்த்திருக்காங்க, 1972 உயர்த்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை இந்திய மக்களவையுடைய உறுப்பினர் எண்ணிக்கை இன்னும் வந்து மாற்றவே இல்லை. அந்த 1972 மாற்றின அமைப்பு பொறுத்து தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதையே வந்து இன்னுமே வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மக்கள் தொகை இன்க்ரீஸே ஆகலைன்னு கேட்டால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆச்சு, ஆனால் அதை மாற்றவே இல்லை, இன்னும் கூட அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, ஏன்னா இது வந்து 1971 கொண்டு வரப்பட்ட 1971 கொண்டு வரப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஏன்னா ஒவ்வொரு 10 வருஷம் என்ன பண்ணுவாங்க, மக்கள் தொகை கணக்கெடு இருப்பாங்க. அப்போ அந்த வகையில் என்ன பண்ணியிருப்பாங்க, 1971 1981 1991 கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அப்படி கொண்டு வந்தாலும் என்ன பண்ணாங்க, அந்த இடஒதுக்கீடு அளவை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தவே இல்லை. ஓகே, மாநிலம் கூட இடத்த அளவு என்ன பண்ணல, உயர்த்த பண்ணாமல் இன்னும் 545 வச்சுருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் என்ன பண்ணோம், இடங்களை ஒதுக்கீடு பண்ணோம். அந்த வகையில் அதிக மக்களவை தொகுதி கொண்ட மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஏன்னா அதனால் அதிக மக்கள் தொகை பெற்றிருக்காங்க. அப்போ மக்களவையும் மக்களவை உறுப்பினர் யார் எங்கே அதிகமாக இருப்பாங்க, உத்தரப்பிரதேசம் தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம், குடும்ப நல திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தினாங்க, கொண்டு வந்தாங்க. ஏன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக போகுது, குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, எவ்வளோ கண்ட்ரி இருந்தாலுமே சரி, இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஒடிசா,
ஓகே, இந்த பகுதிகள் மட்டும்தான் இந்த குடும்ப நல திட்டங்களை வந்து சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை, நீங்கள் நல்ல டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே வடக்கு பகுதியாக தான் இருக்கும். பீகார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே வந்து வடக்கு பகுதி தான். ஓகேவா? ஸோ அப்போது கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஸ்கீமை வந்து முறையாக செயல்படுத்தினால இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இடங்களை ஒதுக்கீடு பண்ணாங்க அப்படின்னா, அப்போது கவர்மெண்ட் சொன்ன விஷயத்தை ஒழுங்காக கடைபிடிக்காத உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், சரி மேற்கு வங்காளம் பாருங்க, மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு அதிக இடங்கள் போயிடும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன வரும், தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலம் கவர்மெண்ட் சொன்னால் கரெக்டாக கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், மக்கள் தொகையை கேட்ட மாதிரி அப்போது இவங்களுக்கு இடம் வந்து குறைஞ்சிரும். சரியா? ஸோ அப்போ இது ஒரு சரியான ஒரு செயலை செஞ்சவங்களுக்கு அநீதி இழைக்கிற மாதிரி ஆகும். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1972க்கு அப்புறம் என்ன பண்ணல, மக்களவை இடங்களை வந்து உயர்த்தவே இல்லை. அப்போ உயர்த்தின 545 இன்னும் தொடருது. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. கேட்கலாம், மக்களவை எண்ணிக்கை ஓகேவா 545 வந்து எப்போது உயர்த்தப்பட்டது, ஓகே, எதன் பின்பு உயர்த்தப்படவில்லை அப்படின்னு கேட்கலாம். 1972க்கு அப்புறம் உயர்த்தப்படவே இல்லை. அது எந்த சட்ட திருத்தம், 31வது சட்ட திருத்தம். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின், அடுத்து பார்த்தீங்கன்னா 36வது 1975 கொண்டு வரப்பட்ட 36வது சட்ட திருத்தம். ஓகேவா? அதாவது சிக்கிம் இந்திய ஒன்றியத்தின் முழு மாநிலமாக மாற்றி 10வது அட்டனை தவிர்த்தது. ஆக்சுவலாக 10வது அட்டனை உருவாக்கலாம் நினைச்சாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, சிக்கிம் மாநிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு மாநிலமாக மாற்றி அங்கீகரிச்சாங்க. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இது வந்து 1975 கொண்டு வரப்பட்ட 36வது சட்ட திருத்தம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது இது 1976 கொண்டு வரப்பட்ட 41. நம்ம என்ன பார்த்தோம், 1971 24வது பார்த்தோமா, இங்கே பாருங்க 41 வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த இடைப்பட்ட 20 வருஷத்துல எவ்வளோ வந்துருச்சு, 5 வருஷத்துலேயே 20 சட்டத்தை மாறிட்டு இருக்கும். அந்த இடைப்பட்ட காலத்தில் அவ்வளோ சட்டத்திட்டங்கள் வந்து கொச்சம் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1970, இது ரொம்ப முக்கியமானது, 1976 கொண்டு வரப்பட்ட 41வது சட்டத்திட்டத்தின்படி மாநில பொது ஆணையக்குழு மற்றும் இணை பொதுப்பணி ஆணையக்குழுவின் ஓய்வு வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்தப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மாநில பணியாளர் திறனை பார்த்தீங்களா, இப்போ சிம்பிளாக சொன்ன பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சேர்மன் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ டிஎன்பிசி இருக்கக்கூடிய அந்த ஆணையக்குழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறும் வயது என்ன பண்ணுறாங்க, 60லிருந்து 62ஆக உயர்த்திட்டாங்க. ஓகே, நம்ம வந்து குடியரசு, அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி பார்த்தோம், 15வது சட்டத்திட்டம் பார்த்தோமா, 1963 கொண்டு வரப்பட்ட 15வது சட்டத்தின்படி 60லிருந்து 62ஆக மாற்றணும் பார்த்தோம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா 41வது சட்டத்திருத்தம். ஓகேவா? 1976 கொண்டு வரப்பட்டது. இதன் அடிப்படையில் மாநில பணியாளர் தேர்வு ஆணையம் மற்றும் இணை பணியாளர் தேர்வு ஆணையத்துடைய ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 62ஆக உயர்த்திட்டாங்க. ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது 42. இது இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, வெரி இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, வெரி இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. இதை படிக்காமல் நீ எக்ஸாமுக்கே போக முடியாது. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால் இதை படிக்காமல் எக்ஸாமுக்கே நம்ம போக முடியாது. ஓகேவா? ஸோ டிஎன்பிசியில் வெற்றி பெற்ற எல்லாருமே இந்த ஒரு கொஷினை கண்டிப்பாக படித்து தான் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகேவா? என்ன சொன்னாங்க, 42வது சட்டத்தம் 1976. இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து சிறு அரசமைப்பு என்ன அழைக்கப்படுகிறது, அதாவது மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சிறு, இது வந்து புக்கில் என்ன குறுன்னு கொடுத்துருக்காங்க, குறு அரசமைப்புனாலும் சிறு அரசமைப்புனா ஒன்று தான். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்வரன் சிங் குழு. ஓகே, இந்திரா காந்தி அம்மையாரால் அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் சர்தார் ஸ்வரன் சிங் குழு. இந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் இந்த 42வது சட்டத்திருத்தத்தை 1976 கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் என்னென்ன கொண்டு வரான்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் முகவுரையை மாத்துறாங்க. முகவுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு, சமதர்மம் ஆகிய 3 வார்த்தை இணைக்கிறாங்க. முகவுரை இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, முகவுரை இது வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டிருக்கு. எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1976 42வது சட்டத்தின்படி திருத்தாங்க. இதில் 3 வார்த்தைகள் சேர்த்தாங்க. என்னென்ன வார்த்தை, மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு, சமதர்மம். இது முதல் பாயிண்ட். ஓகேவா? அடுத்து என்ன மாற்றம் அப்படின்னா குடிமக்களுக்கு உண்டான அடிப்படை கடமைகளை சேர்த்தாங்க. ஓகே, அதாவது பகுதி 4A அப்படின்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தாங்க. ஒரு புதிய பகுதியே புதுசாக சேர்த்தாங்க. ஏன்னா மக்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கு, ஆனால் அடிப்படை கடமை இல்லை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா பகுதி 4A அப்படின்ற ஒரு புதிய பகுதியை உருவாக்கி விதி 51A அப்படின்ற ஒரு புதிய விதியை உருவாக்கி அதில் 10 அடிப்படை கடமைகளை சேர்க்குறாங்க. அதில் 10 அடிப்படை கடமைகளை
சேர்க்குறாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிப்படை கடமை, எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போது ஞாபகம் வச்சுங்க, அந்த அடிப்படை கடமையை பரிந்துரை செய்த கமிட்டி எது? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகேங்களா. அடுத்தது மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையின் ஆலோசனை முடிவுகள் மூலம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தவும் வழிவகை செய்தது. அதாவது அமைச்சரவை வந்து ஒரு ஆலோசனை வழங்குது அப்படின்னா அதை குடியரசு என்ன பண்ணாரு? அந்த அமைச்சரவை ஆலோசனைக்கு குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டவர் தான். அதை கட்டுப்பட்டு தான் என்ன பண்ண நடந்தாகன்றத சொல்றாங்க. ஓகேவா. அப்புறம் இதுல வேற என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான தகவல் இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த காலத்துல தான் லோக்சபா பொதுவாக வந்து நமக்கு வந்து மக்களவை உறுப்பினர் பதவி காலம் வந்து 5 years தான். ஆனால் இந்த சட்டத்தின் மூலம் என்ன பண்ணா 6 years வந்து உயர்த்தினாங்க. இந்த சட்டத்தின் என்ன பண்ணாங்க? இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா மக்களவை உறுப்பினர் ஓய்வு பெறும் வயது பதவி காலம் 5 ஆண்டுகளிலிருந்து 6 ஆண்டாக உயர்த்தப்பட்டது. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமானது வந்து மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு 5 துறைகள் வந்து மாற்றப்பட்டது. மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு 5 துறைகள் என்ன பண்ணாங்க? மாற்றினாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. இது எல்லாமே இந்த ஒரே சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே இந்த ஒரே சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்தனால தான் என்ன சொல்றாங்க? இது வந்து சிறு அரசமைப்பு சட்டம் அல்லது குறு அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஓகே, என்ன சொல்லியிருக்கோம்? இது வந்து இன்னொரு சொல்ற நோட் பண்ணீங்க. ஏன்னா இதை தான் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா. எல்லா குரூப் ஃபோர்ஸும் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க. சரியா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இது வந்து ஒரு அதாவது குறு அரசமைப்பு சட்டம் அல்லது சிறு அரசமைப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1976 42வது சட்ட திருத்தம். யார் கொண்டு வந்தாங்க? இந்திரா காந்தி அம்மையார். யார் எந்த குழு பரிந்துரைத்தாங்க? ஸ்வரன் சிங் குழு, அதாவது சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழு என்னென்ன பரிந்துரை பண்ணாங்க? முதல் திருத்தம் என்ன பண்ணாங்க? முகவுரையில மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பண்ணாங்க அடிப்படை கடமைகளை சேர்த்தாங்க. இது என்ன பண்ணாங்க? புதுசா ஒரு பகுதி, அதாவது பகுதி 4A அப்படின்ற ஒரு புதிய பகுதியை உருவாக்கி, விதி 51A அப்படின்ற ஒரு புதிய விதியை உருவாக்கி அதில் 10 அடிப்படை கடமைகளை குடிமக்களுக்கு வழங்கினாங்க. ஓகேவா. அடுத்தது அமைச்சருடைய முடிவுக்கு குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டவர் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அதாவது மாநில பட்டியலிருந்து, ஓகே, என்னது மாநில பட்டியல்னா 3 வகை பட்டியல் இருக்கா? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். அதில் மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு என்ன பண்ணாங்க? 5 துறைகளை மாற்றம் பண்ணாங்க. ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 43 இல்லை, அடுத்து 44. எப்படி 42வது சட்டத்திட்டம் ரொம்ப முக்கியமானதோ அதே அளவுக்கு இணையான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சட்டத்திருத்தம் எது அப்படின்னா 1978 கொண்டு வரப்பட்ட 44வது சட்டத்திருத்தம். ஓகேவா. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எதை நோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, கீழே இருக்கு பாருங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அடிப்படை உரிமை பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டு அதனை சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றியது. ஓகேவா. ஆர்டிக்கல் என்ன பண்ண 31 கேன்சல் பண்ணிட்டாங்க, 31 மாற்றி இப்போ ஆர்டிக்கல் 300A அப்படின்னு ஒரு சாதாரண விதியில் வச்சுருக்காங்க. அடிப்படை உரிமை என்ன பண்ண சொத்துரிமை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை இருந்துச்சு. அரசியலமைப்பு சட்ட நடைமுறைக்கு வரும்போது 7 அடிப்படை உரிமை இருந்துச்சுப்பா. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்கு? 6 அடிப்படை உரிமை தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த 7வதாக இருந்த ஆர்டிக்கல் 31 என்னது? சொத்துரிமை. அந்த சொத்துரிமையை நீக்கிட்டாங்க. நீக்கி இப்போ என்ன பண்ணுறாங்க? 300A அப்படின்ற ஒரு சாதாரண விதி வச்சுட்டாங்க. பகுதி 13 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆர்டிக்கல் 31 நீக்கப்பட்டது, அதாவது சொத்துரிமை நீக்கப்பட்டது. ஓகேவா. நான் வச்சுங்க சொத்து என்ன பண்ணுவாங்க? சரிபாதியாக பிரிப்பாங்களா? அப்போ 44 4 நான் ஷார்ட்கட் நான் வச்சுங்க 4 ஓகேவா. சொத்தை நம்ம சரிபாதியாக பிரிக்கல அப்படின்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதான் 44. சொத்து சரிபாதியாக பிரிக்கல அப்படின்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஷார்ட்கட் நான் வச்சுங்க 4 பேர் 4 விதம் 44 சரியாக பிரிச்சுன்னா 4 4 பிரியும். நான் வச்சுங்க. ஓகே. அடுத்தது 2வது விஷயம் பாருங்க. எழுத்து வடிவிலான அமைச்சரவையின் முடிவு அன்றி நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்க கூடாது. அதாவது எழுத்துப்பூர்வமா அமைச்சரவை என்ன பண்ண? அமைச்சரவை வந்து முடிவு கொடுக்கணும். சும்மா வாய்மொழி கொடுக்கூடாது. அமைச்சரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அந்த எழுத்து வடிவத்தை குடியரசுத் தலைவர் கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அமுல்படுத்த முடியும். இல்லைன்னா அவரால் என்ன பண்ண முடியாது? நெருக்கடி நிலையை வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிக்க முடியாது. யார்? குடியரசுத் தலைவர். அப்போ அமைச்சரவை முடிவுக்கு பின்பு தான் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு. ஏன்னா பிறப்பிக்கும் அதிகாரம் கொடுத்தாலும் அவங்களுக்கு வழங்குவதுக்கு அதிகம் யார் தராங்க? அமைச்சரவை தான் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவருக்கு மறுசீராய்வு,
ஓகேவா? மறுசீராய்வு அமைச்சரவையின் ஆலோசனையை திருப்பி அனுப்பி வைக்க அதிகாரம் அளிக்கிறது. எனினும் மறுசீராய்வு ஆலோசனையை குடியரசுத் கட்டுப்பட்டவர். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அமைச்சரவையில் என்ன பண்ண ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை வந்து குடியரசுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அதை மறுசீராய்வு, ஏன்பா இதில் ஏதோ ஒரு குறை இருக்குப்பா, அதை திருப்பி மாற்றி அனுப்பான்னு சொல்லிட்டு அதை அந்த குறையை நிவர்த்தி செய்யுமாறு அமைச்சரவைக்கு என்ன பண்ணலாம், திருப்பணும், ரிட்டர்ன் அனுப்பலாம். யாரு? குடியரசுத் தலைவர். அது அனுப்புறதுக்கு குடியரசு என்ன பண்றாங்க, அதிகாரம் அளிக்கிறாங்க. ஆனா அந்த மறுசீராய்வு ஆலோசனை குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டவர். என்ன அப்படின்னா அதை திருப்பணும், மீண்டும் ஒரு முறை அவங்களே அனுப்புறாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ண கண்டியா, ஏன்னா ஒரு முறை மட்டும்தான். என்ன சொல்றாங்கன்னா, குடியரசு அமைச்சரவையும் ஆலோசனைப்படி அந்த பரிசீலனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை அனுப்பலாம். சப்போஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் திருப்பணம் அதை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ண கண்டிப்பாக ஒப்புதல் கொடுத்தாங்க. ஒரு முறை தான் ரிட்டர்ன் அனுப்ப முடியும். திருப்பணம் அவங்க அதை அனுப்பிச்சாங்கன்னா அவர் என்ன பண்ண கண்டிப்பாக சைன் போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போது குடியரசுக்கு மறுசீராய்வுக்கு ஒரு முறை மட்டுமே அமைச்சரவைக்கு திருப்பி அளிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மறுமுறை மறுசீராய்வு அனுப்பப்பட்டால் அதில் கட்டாயம் அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அவ்வளோதான். அதை நான் வச்சு அடுத்தது 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து மாற்றிக்குங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருங்க அப்படின்னா, அதாவது ஆக்சுவலாக எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இதில் வந்து சொல்லிக்கூடிய விஷயம் வந்து ஆயுதம் இந்திய கிளர்ச்சி, அதாவது இந்த தேசிய நெருக்கடி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது ஆர்டிக்கல் 362. ஸோ ஆர்டிக்கல் 302 வந்து பார்த்தீங்கன்னா தேசியம், அதாவது இந்திய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை போடுவாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சட்டத்தில் வந்து உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைங்க, உள்நாட்டு கிளர்ச்சி இருந்துச்சு. அது என்ன பண்ண மாற்றி ஆயுதமேந்திய உள்நாட்டு கலவரம். ஓகேவா? உள்நாட்டு கலவரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மாற்றி ஆயுதமேந்திய உள்நாட்டு கிளர்ச்சி அப்படி மாற்றினாங்க. சும்மா உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டாலே என்ன பண்ணணும், தேசிய நெருக்கடியில வந்து அமல்படுத்தக்கூடாது. ஆயுதமேந்திய கலவரம் ஏற்பட்டாதான் என்ன பண்ணணும், தேசிய நெருக்கடியிலே வந்து அமல்படுத்துறது தான் அதனுடைய அர்த்தம். ஓகே, சும்மாலாம் பண்ணக்கூடாது. ஆயுதமேந்திய கிளர்ச்சிக்கு மட்டும் தான் தேசிய நெருக்கடி ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்போ இந்த உள்நாட்டு கலவரம்ன்ற வார்த்தை என்ன பண்ணாங்க, ஆயுதமேந்திய உள்நாட்டு கிளர்ச்சி அப்படின்ற வார்த்தையை மாற்றி அமைச்சாங்க. இது எல்லாமே 44வது சட்டத்தையும் கொண்டு வரப்படுது. நல்லா கவனிச்சிங்க. இந்த 42வது சட்டத்தையும் யார் கொண்டு வந்தாங்கன்னா இந்திரா காந்தி. ஏன்னா அவங்க தோத்துருவாங்க, அதனால ஒரு விஷயத்தை மாற்றி அமைச்சிருவாங்க. ஓகேவா? அது எமர்ஜென்சி கொண்டு வந்துருவாங்க. இந்திரா காந்தி தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 42வது சட்டத்தையும் யார் கொண்டு வந்தது, இந்திரா காந்தி அம்மா தான் கொண்டு வந்தது. ஆனால் இந்த 44வது சட்டத்தையும் யார் கொண்டு வந்தா, மொராஜி தேசாய் கொண்டு வந்தார். ஓகே, மொராஜி தேசாய். ஓகே, அவர் யார் அப்படின்னா இந்தியாவில் குறைந்த காலம் ஆட்சி செய்த பிரதமர், ஜனதா கட்சியை சேர்ந்தவர். ஓகேவா? 1078 இவங்க திரும்ப ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1042 என்னென்ன சட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அது எல்லாமே திரும்ப பெறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், 1042 என்ன பண்ணாங்க, மக்களவை பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள்லேருந்து 6 ஆண்டா மாற்றலாம்னு சொன்ன பார்த்தியா, அதை என்ன திருப்பணும் 47 சட்டத்தில் அந்த 6 ஆண்டை 5 வருஷமாக மாற்றி வச்சுறாங்க. ஏன்னா இருக்கிற நடைமுறை மாற்றணும் என்ன பண்ணாங்க, அந்த 6 வருஷத்தை 5 வருஷமாக மாற்றிட்டாங்க. ஓகே, அதே 44வது சட்டத்தில் தான் அந்த மக்களவை உறுப்பினருடைய பதவி காலம் 6 ஆண்டுலேருந்து 5 ஆண்டாக குறைக்கப்பட்டது. இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா 42 கொண்ட சட்டத்தை மாற்றினாங்க. ஓகேவா? நான் வச்சுக்கேன். இந்த 42, 44 இந்த 2 சட்டத்திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், சொத்துரிமை அடிப்படை உரிமை நீக்கப்பட்டது, 31 நீக்கப்பட்டு 300A அப்படின்ற சாதாரண உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவில் அமைச்சரவை கொடுத்தா மட்டும்தான் குடியரசுத் தலைவர் அறிவிக்க முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுசீராய்வுக்கு ஒரு முறை மட்டுமே அமைச்சரவைக்கு அனுப்ப முடியும். மீண்டும் அனுப்பினால் அதுக்கு கட்டாயம் என்ன பண்ணணும், ஒப்புதல் அளிச்சாகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக ஆயுதமேந்திய உள்நாட்டு கிளர்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. இதெல்லாம் புதுசாக இணைக்கப்பட்ட வார்த்தைகள். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து கடைசி என்ன சொன்னேன், மக்களவை உறுப்பினர் பதவிக்காலம் 6 ஆண்டுலேருந்து மீண்டும் 5 ஆண்டாக முன்னர் இருந்தார் போல என்ன பண்ணாங்க, மாற்றி அமைச்சிட்டாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 52வது 1085 கொண்டு வரப்பட்ட 52வது சட்ட திருத்தம். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருத்த சட்டமானது நன்கு அறியப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டம் ஆகும். அதாவது 10வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. நம்ம 9வது அட்டவணை எப்போ சட்டம் பார்த்தோம், 1051 கொண்டு வரப்பட்ட 1வது சட்டத்தின்படி 9வது அட்டவணை சேர்த்திருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு அப்புறம் 52வது, அது 51வது வருஷத்துல ஃபர்ஸ்ட் சட்டத்தம், இது 52வது சட்டமா என்ன பண்றாங்க, 10வது அட்டவணையை சேர்க்கிறாங்க.
அந்த 10வது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது. அப்போ 52வதா, அப்போ என்ன பண்ணலாம், I2 10 10வது சட்ட திருத்தம். ஷார்ட்கட் நான் வச்சுங்க, I2 10 10வது சட்ட 10வது அட்டவணை. அப்போ 52வது சட்டத்தின்படி 10வது அட்டவணை 1985 சேர்க்கப்பட்டது. இதன் முன்னது கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது. இதை டிபிசியில் நிறைய அடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா. அடுத்து மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா 1986 கொண்டு வரப்பட்ட 55வது சட்ட திருத்தம். 1986 கொண்டு வரப்பட்ட 55வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு குறைந்தபட்சம் 30 உறுப்பினர்கள் கொண்ட அதன் சட்டசபை உறுதியளிக்கப்பட்டது. அதாவது அருணாச்சல பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அந்தஸ்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு சட்டசபை உருவாக்குனாங்க. சட்டசபை உருவாக்கி மாநில அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அப்போ அருணாச்சல பிரதேச மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்ட சட்டம் எப்போ 1955 கொண்டு வரப்பட்ட 1986 கொண்டு வரப்பட்ட 55வது சட்ட திருத்தம் அருணாச்சல பிரதேச மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்தை வழங்கியது. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து முக்கியமான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து இது வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி கேட்டிருக்காங்க. குரூப் 4லே இந்த ஒரு கொஸ்டினை வந்து 3 வாட்டி கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா 1989 கொண்டு வரப்பட்ட 61வது சட்ட திருத்தத்தின்படி, ஏன்னா புத்தகத்திலே இருக்கு இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்திலே இருக்கு. 1989 கொண்டு வரப்பட்ட 61வது சட்ட திருத்தத்தின்படி மக்களவை மற்றும் மாநில சட்டசபை தேர்தலுக்கு வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா எத்தனை வயசானா வாக்குரிமை பெறுகிறோம், 18 வயசு. ஓகேவா. ஆனால் இது எப்போது நடைமுறைப்படுத்துறாங்கன்னா 1989 தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 21 வயசு பூர்த்தியானதான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஓட்டர் ஐடியை தருவாங்க. அதான் அர்த்தம். 21 வயசு கம்ப்ளீட் ஆனால் என்ன பண்ணுவோம், ஓட்டர் ஐடியை அப்ளை பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், 18 வயசு நம்ம வந்து கம்ப்ளீட் ஆனாலே ஓட்டர் ஐடியை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அப்போ என்னன்னா அந்த 21 வயசை வந்து 18 வயசாக குறைத்தது எப்போ 1989 கொண்டு வரப்பட்ட 61வது சட்ட திருத்தம். ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, புத்தகத்துலையும் இருக்குது, பாக்ஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸோ இதுக்கு அடுத்து வந்து 61வது சட்டத்திட்டம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா 69வது சட்டத்திட்டம். எந்த அளவுக்கு 61 முக்கியமோ அந்த அளவுக்கு 69 முக்கியம். ஏன் 69 முக்கியம் அப்படின்னா 1991 கொண்டு வரப்பட்ட 69வது சட்டத்தின்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, டெல்லிக்கு வந்து தேசிய தலைநகர் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அது ஒரு யூனியன் பிரதேசமாகவும் டில்லியை தேசிய தலைநகர் பகுதியாக வடிவமைப்பதன் மூலம் டில்லி ஒன்றிய ஆளுக்குட்பட்ட பகுதிக்கு சிறப்பிடம் வழங்கப்பட்டது. ஓகே. ஏன்னா டெல்லி வந்து ஒரு யூனியன் பிரதேசம் ப்ளஸ் சட்டசபையும் இருக்குது, அது இல்லாமல் தலைநகர் அந்தஸ்து. இதன் சட்டத்திட்டம் 1991 கொண்டு வரப்பட்ட 69வது சட்ட திருத்தம். ஓகேவா. டெல்லிக்கு அந்தஸ்து. ஓகே. அதான் 1969 சட்டத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குது. ஓகேவா. ஓகே. அடுத்து 1992 கொண்டு வரப்பட்ட 71வது சட்டத்திட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன் அப்படின்னா 8வது அட்டவணையில் திருப்பணம் ஒரு மாற்றத்தை மேற்கொள்கிறாங்க. ஏன்னா நல்லா கவனிச்சு 21வது சட்டத்திட்டம் 1967 கொண்டு வரப்பட்ட 21வது சட்டத்திட்டம் என்ன பண்ணாங்க, 15வது மொழியா சிந்தி மொழியை ஆல்ரெடி சேர்த்துருப்பாங்க. கரெக்டுங்களா. நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போ 71வது சட்டத்தின்படி 1992 ஒரு 3 மொழியை சேர்க்குறாங்க புதுசாக. அதே 8வது அட்டவணையில் ஒரு 3 மொழியை புதுசாக சேர்க்குறாங்க. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. கொங்கணி, மணிப்பூரி, நேபாள் ஆகிய 3 மொழிகள் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டன. அதன் அடிப்படையில் ஆல்ரெடி 15 மொழி, இப்போ ஒரு 3 சேர்த்தா இப்போ எவ்வளோ இருக்கு, 18 மொழியாக சேர்க்கப்பட்டது. இது கேட்கலாம். அதாவது இந்திய அரசு சட்டத்தின் 8வது 18 மொழியாக எந்த அரசு சட்டத்தின் மூலம் உயர்த்தப்பட்டது அப்படின்னா 71வது சட்ட திருத்தம். அப்போ 71வது சட்ட திருத்தத்தின்படி 3 மொழிகள் சேர்க்கப்பட்டன. என்னது, கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இது ஆர்ட்மே நோட்டில் கூட கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். ஓகேவா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற சட்டம் என்ன, இது ரெண்டும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் இது ரெண்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்கள் அப்படின்னு சொல்லலாம். சட்டத்தில் 2 கண்கள் எது சொல்லலாம், இது ரெண்டு நம்ம சொல்லலாம். ஆர்டிக்கல் ரெண்டுமே ஒரே வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. 1992 கொண்டு வரப்பட்ட 73வது சட்டத்தின்படி கிராம பஞ்சாயத்து, அதாவது பஞ்சாயத்து ராஜ் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. கிராம பஞ்சாயத்து முறை. ஓகேவா. ஏன்னா 1986 கொண்டு வரப்பட்ட எல்எம் சிங்வி கமிட்டி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது பஞ்சாயத்து ராஜுக்கு என்ன பண்ண அரசமைப்பு அந்தஸ்து வழங்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 1992 73வது சட்டத்தின்படி கிராம பஞ்சாயத்து சேர்க்குறாங்க. இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக ஒரு அட்டவணை சேர்க்குறாங்க, 11வது அட்டவணை.
இதன்படி 11வது அட்டவணை. ஏன்னா ஆல்ரெடி 10வது அட்டவணை நம்ம பார்த்தோமா 1985 52வது சட்டத்தின்படி 10வது அட்டவணை சேர்த்துருந்தாங்க. இப்போ 11வது அட்டவணையா சேர்க்குறாங்க 73வது சட்டத்தின்படி. ஓகேவா? இது மொத்தம் 29 பணிகளை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. இது பகுதி 11 சேர்க்கப்பட்டது சொல்லுது. ஓகேவா? இதுதான் 11வது அட்டவணை. என்னது 11வது அட்டவணை பகுதி 9ஐ சேர்த்துள்ளது. ஓகேவா? அப்போது இந்த 11வது அட்டவணை பற்றி சொல்லக்கூடியது பகுதி 9. ஓகேவா? அப்போ பகுதி 9 சேர்த்துருப்பாங்க கிராம பஞ்சாயத்து பற்றி. அப்போ நல்லா வச்சு இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம் அப்படின்னா, எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி இந்த 73 மற்றும் 74 கொண்டு வந்தாங்கன்னா 1986 அமைக்கப்பட்ட எல்எம் சிங்வி கமிட்டி. இவங்க தான் என்ன பண்ணாங்க, பஞ்சாயத்து ராஜிற்கு அரசமைப்பு அந்தஸ்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் 1992ஆம் ஆண்டு 73வது சட்டத்தின்படி கிராம பஞ்சாயத்து சேர்த்திருப்பாங்க. அதன்படி 11வது அட்டவணை சேர்க்கப்பட்டது, பகுதி 9 சேர்க்கப்பட்டது. ஓகே, இது மொத்தம் 29 பணிகள் உள்ளன. ஓகே, நான் வச்சுங்க. அடுத்தது அதே தான், இது கிராம பஞ்சாயத்து, இது நகர பஞ்சாயத்து, அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி, நகர்பாலிகா எல்லாமே ஒன்று தான். நகர்ப்புற உள்ளாட்சினாலும் ஒன்று தான், நகர பஞ்சாயத்து அப்படின்னா ஒன்று தான், அல்லது நகர்பாலிகா, இது ஹிந்தி சொன்னாங்க நகர் பாலிகா, இது மூணுமே ஒன்று தான்பா. உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி பற்றி சொல்லக்கூடாது. இது வந்து 1992 கொண்டு 74வது, அதுக்கு அடுத்த சட்டத்துமே 73 வந்து கிராம பஞ்சாயத்து, 74 வந்து பார்த்தீங்கன்னா நகர பஞ்சாயத்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சிகள் என்ற தலைப்பின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா புதிய பாகம் திருத்தப்பட்டு பாகம் 9 இணைக்கப்பட்டது. ஓகேவா? இதன்படி 12வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. இப்போ நம்ம இந்திய அரசமைப்பு சட்டக்கூடிய கடைசி அட்டவணை எது, நகர்பாலிகா பற்றி சொல்லுது. ஓகேவா? இதில் 18 பணிகளை பற்றி சொல்லுவாங்க. 29 பணிகள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து, 18 பணிகளை பற்றி சொல்லக்கூடியது நகர பஞ்சாயத்து. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1994 கொண்டு வரப்பட்ட 76வது சட்டத்திருத்தம். 1994 கொண்டு வரப்பட்ட 76வது சட்டத்தின்படி என்ன பண்ணிப்போம்னா, 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒதுக்கீடு சட்டத்தை திருத்தி வந்து பார்த்தீங்கன்னா மாநில பணிகளுக்கு பதவிகள் வழங்கப்பட்டது. நீதிபதி மறுபரிசீலனையிலிருந்து பாதுகாக்கும் 9வது அட்டவணையில் இது சேர்க்கப்பட்டது. நல்லா வச்சுங்க. 1994 நம்ம வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு சட்டத்தை வந்து பார்த்தா நிறைவேற்றினாங்க. என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருப்பாங்க, இடஒதுக்கீட்டு சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க. எப்போ, 1994. யார் அப்படின்னா அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து தான் இதை பண்ணியிருப்பாங்க, அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஓகேவா? நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிறப்பை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக இந்த ஒரு சிறப்பை வந்து சொல்லுவாங்க. இது உண்மையிலே வந்து வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள் தான், அதுவும் பொதுவாக நமக்கு. ஓகேவா? கல்வி நிறுவனங்களில் 69% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது மற்றும் மாநில பணிகள், நல்லா கவனிச்சிங்க, இந்த மாநில பணிகளின் பதவிகள் வழங்கப்பட்டது. மாநில பணி என்னது, நம்ம டிஎன்பிசி தேர்வாணையம் மூலமாக வந்து எந்த ஒரு மாநில பணியும் டிஎன்பிசி அப்புறம் டிஎன்எஸ்ஆர்பி நம்ம தமிழ்நாடு மாநில அரசு மூலமாக எந்தெந்த பணிகள்லாம் வழங்குறாலோ அதெல்லாம் பண்ணுற 69% இடஒதுக்கீடை வழங்குறாங்க. ஓகே, பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31%, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க 69 வந்து ஒவ்வொரு சாதி அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. ஓகேவா? அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, எப்போ 1992 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இடஒதுக்கீடு நீங்கள் வழங்க தப்பு இல்லை, ஆனால் அந்த இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்கணும், 50%க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ இருக்கணும், நீ அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி முஸ்லீம் யார் இருக்கணும் இடஒதுக்கீடு கொடுங்க, ஆனால் இடஒதுக்கீடு எவ்வளோ தான் இருக்கணும், 50% தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, 69% நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்றாங்க. அப்போது நீதி உச்சநீதிமன்றம் சொன்னது 50% தான். அப்போ 69% என்ன பண்ண, கண்டிப்பாக நீதி பண்ண செய்வாங்கல்ல. அப்போது அவங்க செய்யக்கூடாது அப்படின்னா பண்ண அதை 9வது அட்டவணை வச்சாதான் அதை நீதி புனரை செய்ய முடியாமல் தடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 1994 இந்த தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டத்தை வந்து ஏற்றினது மட்டும் இல்லாமல் அதை எட்டும்போது சேஃபாக 9வது அட்டவணையில் சேர்த்துடுறாங்க. அப்போ சேர்த்ததுனால அதில் வந்து நீதி புனராய்வு நீதிமன்றத்தால் பண்ண முடியாமல் சுச்சுவேஷன் ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தது யார் அப்படின்னா பொது பிரிவை சேர்ந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார். ஓகேவா? அதான் இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம். ஓகேவா? ஏன்னா இவங்க பொது பிரிவு, ஆனால் இவங்க 69% இடஒதுக்கீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வந்து வரலாற்றை நம்ம வந்து பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். அதாவது இது கட்சி சார்பாக நம்ம சொல்லத்தை விட எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாமல் ஆட்சியாளர் அப்படின்ற ஒரு முறையில் எந்த ஒரு ஆட்சியாளரும் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதை பாராட்டுறதுக்குண்டான மனம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும்.
ஓகேவா. இப்போ வந்து மதிய உணவு திட்டத்தை நம்ம எப்படி பாராட்டுற மாதிரி, சத்துணவு திட்டத்தை நம்ம எப்படி பாராட்டுற மாதிரி, ஓகேவா. அதே மாதிரி இந்த மாதிரியான திட்டங்களை, இந்த மாதிரியான ஒரு சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான், ஓகேவா. ஏன்னா இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு வருத்தம் இருக்கும். சார் இதனால தான் வந்து மற்றவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் பறிக்கப்படுது, ஓகேவா. என்னை விட வந்து அதிகமான பர்சன்ட் இருக்காங்க, அவங்களாம் வந்து போகிறாங்க அப்படின்னும் போது நல்லா கவனிச்சிங்க. அந்தந்த அதாவது அந்தந்த நபருக்கு அந்தந்த இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா பிசிக்கு போட்டு பிசி தான், எம்பிசிக்கு போட்டு எம்பிசி தான். அதை ஒரு சில பேர் உணராமல் இந்த எம்பிசியால் தான் பிசிக்கு சீட்டு கிடைக்கல, பிசியால் தான் எஸ்சிக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து இவங்க வேலை வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷனை என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க மேலே பழி தூக்கி போகிறது. ஓகே, சொல்லுவாங்க பார்த்தியா, ஆட தெரியாதவன் தெரு கோணல் என்றானாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயம். இடஒதுக்கீடு அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு வந்து சமமான வாய்ப்பு கொடுத்தாலும் ஆனால் எல்லாருமே சமமான நிலையில் இல்லை. ஓகே, எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா மாதம் வந்து 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா வருஷம் வந்து பார்த்தோன்னா வருஷம் ஆனுவல் இன்கம் வந்து 5 லட்சம் கிடையாது. எல்லாருமே வந்து மாடி வீடு கிடையாது, ஓகேவா. அப்போது கூரை வீட்டில் இருக்காங்க, மாடி வீட்டில் இருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா பல்வேறு ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஆனால் வாய்ப்பு மட்டும் சமம் அப்படின்னா எப்படி, ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போது பொருளாதாரத்தில் இல்லை வந்து பார்த்தோன்னா சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கண்டிப்பாக தேவை. அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படுறதா தான் அவங்க முன்னேறி வர முடிஞ்சுது, ஓகேவா. ஸோ இதை வந்து ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய ஆழ் அர்த்தத்தை வந்து புரிஞ்சிக்காமல் அதனுடைய விளைவை தெரிஞ்சிக்காமல் சொல்லிட்டு கிடப்பாங்க, சரியா. ஆனால் டிஎன்பிசி படிக்கிற நீங்கள் வந்து இதனுடைய உண்மையான அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இதெல்லாம் தேவையில்லை சார், பொதுவாக போட்டி போடலாம் சார் அப்படின்னா எப்போ எல்லாருக்கும் மாதம் வந்து இவ்வளோ பொதுவான சம்பளம் கொடுக்குறாங்களோ, எல்லாரும் ஒரே நிலைக்கு வந்துட்டாங்களோ அப்போ வந்து இந்த இடஒதுக்கீடு தூக்கலாம். அது வரைக்கும் இடஒதுக்கீடு கண்டிப்பாக தேவை, ஓகேவா. சரி, ஓகே, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் அப்புறம் பண்ணலாம். இப்போ எக்ஸாமுக்கு தேவையான மட்டும் பார்க்கலாம், ஓகேவா. அடுத்தது அதுதான் சார் நாங்களும் சொல்ல வந்தோம் அப்படின்றீங்களா. சரி, ஓகே, அடுத்தது நான் பார்க்கலாம். அடுத்து வந்து 2002 கொண்டு வரப்பட்ட 86வது சட்ட திருத்தம், ஓகே. 2002 கொண்டு வரப்பட்ட 86வது சட்டத்திருத்தம் ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன சார் எல்லாமே முக்கியமானு சொல்லிங்கன்னா எல்லாமே இல்லை, கிட்டத்தட்ட 110க்கு மேலே இருக்கக்கூடிய சட்டத்திருத்தம் நான் வந்து ஒரு 40 தான் சொல்ல போகிறேன். அதனால கவனிச்சு 40 30 தான் நான் சொல்கிறேன், ஒரு 32 33 இருக்கும், அவ்வளோதான், ஓகே. ஆரம்ப கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக்கியது, ஓகே. ஆரம்ப கல்வி எல்லாருமே ஆரம்ப கல்வி போயிடுங்க, அதுதான் சொல்கிறாங்க, ஓகேவா. இதன் அடிப்படையில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது உறுப்பு 21, அதாவது அடிப்படை உரிமை 21 பற்றி அந்த 21 திருத்தி 21A அப்படின்ற ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குறாங்க. 21A அப்படின்ற ஒரு புதிய விதியை உருவாக்கி என்ன பண்ணுறாங்க, 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிப்பது உறுதியளிக்கப்பட்டது, ஓகேவா. ஒவ்வொரு மாநில அரசும் என்ன பண்ணோம், தங்கள் பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு என்ன பண்ணா கட்டாய இலவச கல்வியை வழங்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விதி 21A வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் ஆரம்ப கல்வியை பெறுவது அந்த குழந்தைகளின் அடிப்படை உரிமை அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் 21A சேர்த்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அடிப்படை கடமையில் விதி 51A கிளாஸ் K அப்படின்ற ஒரு புதிய விதியும் சேர்த்திருப்பாங்க. அதாவது 11வது அடிப்படை கடமையா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1942 என்ன பண்ணியிருப்பாங்க, 10 அடிப்படை கடமை சேர்த்தா நம்ம சொல்லியிருந்தோம். சுரன் சிங் கமிட்டி சேர்த்தாரு 1976 சொல்லியிருந்தோம், ஓகேவா. 1976 கொண்டு வரப்பட்ட 42 சட்டத்தின்படி, ஓகேவா. இப்போ 16வது அடிப்படை கடமையா 2002 86வது சட்டத்திற்கு மூலம் சேர்க்கிறாங்க, ஓகேவா. விதி 51A அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 முதல் 14 வயதில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பினை கட்டாயம் என்ன பண்ணோம், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர் ஏற்படுத்தி தருவது அவருடைய கடமை. ஒரு பெற்றோர் அல்லது ஒரு கார்டியனா என்ன பண்ணோம், தன்னுடைய குழந்தைக்கு 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி அதாவது அந்த ஆரம்ப கல்வியை கொடுக்கணும். அது யாருடைய கடமை, பெற்றோருடைய கடமை. இங்க பாருங்க, குழந்தைகளுக்கான உரிமையா விதி 21A சேர்க்கிறாங்க, பெற்றோரின் கடமையா விதி 51A இங்க சேர்க்கிறாங்க. அப்போ இது மூலம் சேர்க்கப்பட்ட விதி என்னது, விதி 21A விதி 51A, ஓகேவா. 40 வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2003 கொண்டு வரப்பட்ட 89வது சட்ட திருத்தம், ஓகேவா. இது என்ன பண்ணுது அப்படின்னா ST/SC ஆணையத்தை சொல்றாங்க, ஓகேவா. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் அப்படின்ற ஒரு ஆணையம் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. அப்படி இந்த ஆணையத்தை என்ன பண்றாங்கன்னா தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையமா, அதாவது SC உண்டான ஆணையம் வந்து விதி 338, அதே மாதிரி ST உண்டான அதாவது பழங்குடியினருக்குண்டான ஆணையம் வந்து விதி 338A அப்படி 2 விதியை வந்து பிரிக்கிறாங்க. அப்போ விதி 338 என்ன சொல்லுது, தாழ்த்தப்பட்டோருக்கான ஆணையத்தை சொல்லுது. விதி 338A என்ன சொல்லுது அப்படின்னா
பழங்குடியினருக்கான ஆணையம் சொல்லிட்டு இந்த 2 ஆணையம், அந்த தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையத்தை வந்து 2ஆ பிரிச்சுட்டாங்க. தாழ்த்தப்பட்டோருக்கு தனி ஆணையம், பழங்குடியினருக்கு தனி ஆணையம். தாழ்த்தப்பட்டோருக்கு வந்து 338ம், பழங்குடியினருக்கு வந்து விதி 338ல ஏவும் 2ஆ பிரிச்சாங்க. ஓகேவா? இந்த ஆணையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் துணைத் தலைவர், அது இல்லாமல் 3 உறுப்பினர் வச்சிருப்பாங்க. இவர்கள் யார் நியமனம் செய்வார்? குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். ஞாபகம் வச்சுங்க. ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 3 உறுப்பினர்கள் கொண்டது தான் இந்த ஆணையம். ஓகே, இவர்களை யார் நியமனம் செய்வார்? குடியரசுத் தலைவர். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2003 கொண்டு வரப்பட்ட 91வது சட்ட திருத்தம். ஓகேவா? இது என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது அமைச்சரவையில், ஓகேவா, அது மக்களவையாக இருக்கட்டும், அதே மாதிரி சட்டப்பேரவையாக இருக்கட்டும், ஓகேவா, அமைச்சரவையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்கு அப்படின்னா, அந்த மொத்த மக்களவை உறுப்பினர்களில் அல்லது மொத்த சட்டப்பேரவை உறுப்பினர்களில் 15%க்கு மிகாமல் இருக்கணும். அதாவது என்னன்னா, இப்போ வந்து மக்களவையில் மொத்தம் 100 சீட்டுன்னு வச்சுங்களேன். அந்த 100 சீட்டில் எத்தனை பேர் மினிஸ்டராக இருக்க முடியும்? 15 பேர் தான் இருக்க முடியும். 15 பேருக்கு மேலே போகக்கூடாது. அதாவது 17 பேர் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் தான் இருக்கணும்? 15 பேர் தான் இருக்கணும். ஓகேவா? அந்த 15 பேரில் கண்டிப்பாக யார் இருக்கணும்? பிரைம் மினிஸ்டர் வந்துடணுமா? அதான் சொல்கிறாங்க. அந்த 15 பேரில் ஒரு ஆள் யாராக இருக்கணும்? 15 பேர் அமைச்சர். அது இல்லாமல் 16வது ஆள் வந்து நம்ம பிரதமரை போகலான்னு கிடையாது. பிரதமரும் ஒரு அமைச்சர் தான். அப்போ பிரதமரோட சேர்த்தா 15 பேர் இருக்கணும். பிரதமரை தாண்டி 15 பேர் இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ பிரதமர் உட்பட 15%க்கு மிகாமல் இருக்கணும். அதை பற்றி சொல்லக்கூடிய விதி ஆர்டிகல் 75ல் 1A. ஆர்டிகல் 75ல் 1A. அதே மாதிரி வந்து மாநிலங்கள்லையும் 15%க்கு மிகாமல் இருக்குன்றத சொல்கிறாங்க. ஓகே, அதே போல் 15% மிகாமல் இருக்குன்னு சொல்ல பற்றி அதே மாதிரி 12 பேருக்கு கம்மியாக இருக்கக்கூடாதான். எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும்? பர்சன்டேஜில் 5% மிகாமல் போகக்கூடாது. எண்ணிக்கையில் 12 பேருக்கும் குறைவாக இருக்கக்கூடாது. அப்போ ஒரு மாநிலத்திலையும் ஒரு மாநிலத்தில் வந்து குறைந்தபட்சம் எத்தனை அமைச்சர் இருக்கணும்? 12 அமைச்சர் இருக்கணும். அதுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி உறுப்பு, அதாவது விதி 164 1A. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 2003 கொண்டு வரப்பட்ட 92வது சட்டம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை நம்ம ஈஸியாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, சிந்தி மொழி 21வது சட்ட திருத்தம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி வந்து 71வது சட்ட திருத்தம். ரெண்டுத்தையும் கூட்டினா 92 வந்துருப்பாங்க. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 21வது சட்டம் 15வது மொழி சேர்த்தாங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 71 சிந்தி, கொங்கணி, மணிப்பூரி, நேபாளின்ற ஒரு 3 மொழி சேர்த்தாங்க. அப்போ மொத்தமாக 18 மொழி ஆச்சு. இப்போது இந்த ஒரு சட்டத்தின் மூலமாக 4 மொழியை சேர்ப்பாங்க. அப்போ டோட்டலாக 22 மொழிகள் உருவாகுது. ஓகே, இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 அலுவலக மொழிகள் இருக்குது. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இது ஷார்ட்கட்டை நான் சொல்லிட்டேன். 2003 கொண்டு வரப்பட்ட 92வது சட்டத்தின்படி என்ன பண்ணாங்க? 8வது அட்டவணையில் 4 மொழிகளை சேர்த்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா போடோ, டோக்ரி, மைதிலி, சந்தலி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஈஸியாக படித்தா போடோ, டோக்ரி, மைதிலி. நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா போடா, டோக்ரி தான் படிப்போம். அது போடானா வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை குறைவாக இருக்கின்றதுனால போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தனி, அந்த 4 மொழி. ஓகேவா? இதன் மூலமாக அரசியல் சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 22. அப்போது அரசியல் சட்டம் நடைமுறைப்படுத்தும் போது எத்தனை இருந்துச்சு? 14 மொழிகள் இருந்துச்சு. தற்போது எவ்வளோ இருக்குது? 22 மொழிகள் இருக்குது. அப்போ புதுசாக சேர்த்தது எவ்வளோ? 8 மொழிகளை புதுசாக சேர்த்துருக்காங்க. ஓகே, 1921 ஒரு மொழி, 71 3 மொழி, 92 4 மொழி, ஆக மொத்தம் 8 மொழி. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எந்த விதமான கொஸ்டின்னா கேட்கலாம். ஓகேவா? பல வகையான கொஸ்டின் இந்த ஒரு 3 சட்டத்தை வச்சே கேட்கலாம். இந்த 3 சட்ட திருத்தமும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2011 கொண்டு வரப்பட்ட 96வது சட்ட திருத்தம். 2011 பண்ணாங்க, 96வது சட்டமாக கொண்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரியா மொழியை வந்து 8வது அட்டவணையில் ஒடியான்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஓகே, அங்கே இருக்கப்பட்ட அலுவலக மொழியில் எங்கே இருக்குன்னு சொன்னோம்? 8வது அட்டவணை இருக்குன்னு இப்போ தானே பார்த்தோம். அதில் ஒரியான்ற மொழி என்ன பண்ணாங்க? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாற்றிட்டாங்க. ஒரியான்றது என்ன பண்ணிட்டாங்க? ஒடியா. அந்த ரீ போயிட்டு என்ன வச்சு டி வந்துச்சு. ஓகே, ரீ போயிட்டு டி வந்துருச்சு. அதான் வந்து என்னது 2011 கொண்டு வரப்பட்ட 96வது சட்ட திருத்தம். அடுத்தது 2011 அதே வருஷத்தில் 97வது சட்டத்தையும் கொண்டு வராங்க. இதன் அடிப்படை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பகுதி 9B சேர்த்தாங்க. பகுதி 9 வந்து பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து, பகுதி 9A வந்து நகர பஞ்சாயத்து, பகுதி 9B என்ன அப்படின்னா கூட்டுறவு இயக்கங்களை, அதாவது கூட்டுறவு சங்கங்களை பற்றி சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னா விதி 243 ZHலேருந்து விதி 243 ZT வரைக்கும் இருக்குது. விதி 243 ZHலேருந்து விதி 243 ZT வரைக்கும் இருக்குதுன்னு அது
கூட்டுறவு சங்கங்களை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா விதி 19 கீழ் விதி 19 என்னது? அடிப்படை உரிமை. கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படை உரிமையாக அளிக்கிறது. அதாவது சங்கங்கள் அமைத்துக் கொள்வதற்கான உரிமை. அது சங்கங்கள் அமைத்துக் கொள்வதற்கான உரிமை. அதாவது கூட்டுறவு சங்கங்களை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, அந்த சங்கத்தில் கூட்டுறவு சங்கம் ஒன்றதை குறிப்பிட்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 கொண்டு வரப்பட்ட 101வது சட்ட திருத்தம், அதாவது ஜிஎஸ்டி. ஓகே, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி. இது எப்போ கொண்டு வந்தாங்க? 2016 101வது சட்ட திருத்தமாக நிறைவேற்றினாங்க. ஓகே, இப்போ நம்ம கல்யாணத்துக்கு பண்ண என்ன பண்ணோம்? 101 ரூபாய் மொய் வைப்போம். அதே மாதிரி தான் எந்த ஒரு பொருள் வாங்கினா மொய் வைக்கணும். அப்போ ஜிஎஸ்டி மொய் வைக்கிறதா வரி தானே? இது என்னது? மொய் தானே? வரி மொய். ஞாபகம் வச்சுங்க. 101 ரூபாய் மொய் வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க 2016. ஓகேவா? அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 2019 கொண்டு வரப்பட்ட 103வது சட்ட திருத்தம். பொது பிரிவினருக்கு பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு. ஓகே, என்னது? அதாவது ஓசியில் இருக்காங்க பார்த்தீங்களா? பொது பிரிவினர் ஓசி தானே? அப்போ அந்த ஓசி கேட்டல் இருக்கக்கூடிய, அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய, ஓகே, எக்கனாமிக்கலி வீக்கரி செக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எக்கனாமிக்கலி வீக்கரி செக்ஷன் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு என்ன பண்ணுறாங்க? 10% இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் கொடுக்குறாங்க. அதை பற்றி சொல்லக்கூடியது என்னது? விதி 2019 கொண்டு வரப்பட்ட 103வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய சட்ட திருத்தங்கள் ஓவர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது மூலமாக வந்து ஒரு 34 நினைக்கிறேன், 34 to 35 சட்டத்தம் கொண்டு இருப்பேன். என்னங்க சார் 30 அதிகம் வருவீங்க? அப்படின்னா சொல்கிறத விட அதிகமாக கொடுத்தா நல்ல விஷயம். ஸோ இந்த 30லேருந்து 35 சட்டத்தில் மட்டும் நல்லா படிச்சுங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின். ஓகேவா? அதாவது 100% நான் வந்து சொல்ல முடியும், ஏன்னா எப்படி வேணால் கேட்கலாம். அது டிஎன்பிஎஸ்சியோடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்த இந்த 35 அல்லது 32 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சட்டத்திற்கு மட்டும் தான் கேட்பாங்க. நீங்கள் தாராளமாக படிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முக்கிய சட்ட திருத்தங்களை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதுக்குண்டான லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கிய ஆர்டிக்கல் மற்றும் முக்கிய அமெண்ட்மெண்ட் இது சம்மந்தமாக அந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 9:30 மணிக்கு 9:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் இருக்குது. வந்துடுங்க எல்லாரும். நைட்டு 9:30 மணிக்கு இந்த சட்ட திருத்தம் ப்ளஸ் முக்கிய விதிகள் கொடுத்தோமா, இதை ரெண்டுத்தை மட்டும் ஸ்பெஷலாக வச்சு ஒரு 100 கொஸ்டின், ஒரு 80லேருந்து ஒரு 100 கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி என்ன பண்ணியிருக்கோம். இனி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு லைவ் இருக்குது. எல்லாரும் மறக்காமல் வந்துடுங்க. ஓகேவா? இன்றைக்கி 9 மணிக்கு லைவ் இருக்குங்கோ. எல்லாரும் வந்து அட்டன் பண்ணிடுங்கோ. அட்டன் பண்ணிக்கோ சாமியோன்னு சொல்கிற மாதிரி வந்துடுங்க. சரிங்களா? எக்ஸாமில் வெண்டுடுங்க. ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம இந்த வீடியோ பற்றி முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ பற்றியில் அடுத்த 1 ஹவரில் லைவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.